இறைவனுக்கு நன்றி. எனக்கு ரெண்டு சந்தோஷம். கடவுள் இருந்து வந்து என் சொந்தங்களோடு இருந்து ஒரு சந்தோஷம். அப்புறம் நாங்கள் 4 பேருமே சென்னையில் இருந்தாலும் சந்திச்சுக்கிறது கிடையாது. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சுற்றுவோம். அவங்க 2 பேர்த்தையும் பார்க்கவே முடியாது. நாங்கள் 4 பேரும் ஒன்றா இருந்த இந்த 4 நாட்கள் மிகவும் சந்தோஷம். இங்கு வந்து கிடைத்த என் சக தோழன் லலின், சுபாஷ் ஒரு சீட்டு இருக்கு, டைரக்டர் சீட்டு தான். டைரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. நீங்களும் வந்து உட்காரலாம். வாங்க சுபாஷ், வாங்க வா. வாய் இருக்கிற ஜீவன்களை வச்சு ப்ராஜெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வாயில்லாத 2 ஜீவன்களை வச்சு அப்புறம் இங்கே இப்போ நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் என் தம்பி சசி தான். ஏன்னா நான் முதல் படம் உன்னை சரணடைந்தேன் பண்ணேன். எல்லாரும் நல்லா இருக்குனாங்க. அவார்டெல்லாம் நிறையா வந்துச்சு. நான் ப்ரொடியூசருக்கு பணம் இல்லை. அப்புறம் ஒரு சூழல் காரணமாக 2வது படம் ஒன்று பண்ணேன். சரியாக போகல அப்படின்னு ஒன்று டோட்டலாக லைஃபே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. 2003 என்ன பண்ணுறதுனே தெரியல. திரும்பவும் நான் சின்ன துறைக்கு போய் தங்கவேட்டை, அரசி, செல்வி, அப்புறம் இந்த மாதிரி நான் பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இடையில அமீர் சார்கிட்ட போயிட்டு பருத்தி வீரனில் போய் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணேன். அங்கே போனப்போ தான் எனக்கு அமீர் சாரோட நான் பழக்கம் இருக்கும்போது சசியோட நட்பு. ராம் படத்தில் ராமில் அவர் கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணார். அதாவது சாமியை பார்க்கும்போது பூசாரியை பார்த்துட்டு போகிற மாதிரி நான் அப்பப்போ அவரை பார்த்துட்டு தான் அமீர் அண்ணனை பார்க்க போவேன். பருத்தி வீரனில் நான் ஒர்க் பண்ணும்போது நான் பூசாரி ஆகிட்டேன். தம்பி வந்து என்கிட்ட பேசிட்டு அவரை பார்ப்பாரு. இப்படி ஆரம்பித்த ஒரு நட்பு. திடீர்னு ஒரு நாள் அண்ணே முடி வளர்க்காதீங்க, முடி வளர்த்துருங்க, வெட்டாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோனு. ஒரு 3 மாதம் கழிச்சு நான் ஃபோன் பண்ணேன். நிறையா முடி வளர்ந்துருச்சு, எல்லாரும் திட்டுறாங்க, எதுக்கு வளர்க்க சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். நீங்கள் ஆஃபீஸ் வாங்க அப்படின்னாரு. ஆஃபீஸ் போனோடனே தான் தெரியும் எனக்கு அது 1980s சப்ஜெக்ட்னு. டோட்டலாக அப்படி கிராஸ்லலாம் சீவி விட்டு ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை காலர் ஷர்ட்லாம் போட்டு விட்டு ஸ்டில் எடுத்தார். அப்போ நான் சொன்னேன், நான் 3 மெகா ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன். அரசி பண்ணு, ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் 10 நாள் ஒதுக்குனாலே 30 நாள் போயிடுது. நான் எப்படி உன்னோட ஷூட்டிங் வர முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் ஷூட்டிங் இங்கே வரணும் அப்படின்னு மீண்டும் எனக்குள்ள சினிமா ஆசை வந்தது. ஏன்னா ஒரு முறை சினிமாவிலிருந்து தள்ளப்பட்டு விட்டால் திரும்ப சினிமாவுக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா திரும்ப எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு சுப்பிரமணியபுரத்தில் போய் நடித்து முடித்ததுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக உன்னை சரணடைந்தேன் கதை பண்ணும்போது நாடோடிகள் கதையும் பண்ணியிருந்தேன். 2 கதையும் எடுத்து வச்சுட்டு இதுவா அப்படின்னு யோசிக்கும்போது எனக்கு அன்னைக்கு வந்து உன்னை சரணடைந்தேன் தான் பெருசாக தெரிஞ்சது. ஏன்னா இன்னும் சொல்லப்போனால் நாடோடிகளை விட நல்ல கதை அது. திரும்ப நாடோடிகளை எடுத்துட்டு சரி இதை படமாக்கிடலாம் போட்டுங்க, திரும்ப நம்ம சினிமாக்குள்ளே வந்துட்டோம்னு சொல்லிட்டு இது திரும்ப கதை சொல்ல ஆரம்பித்தேன். நிறைய பேர்கிட்ட சொன்னேன். அண்ணன் சொன்ன மாதிரி ஹீரோலாம் சொன்னார், நானே காதில் அடி வாங்கிக்கிறேன், நானே காலை உடைச்சிக்கிறேன், நானே எல்லாமே பண்ணிடுறேன், வேறு யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்படி பண்ண முடியாது, இந்த கதையை 4 பேர் பகிர்ந்து செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் திரும்ப ஆரம்பிச்சது. ஒரு நாள் அப்படியே டயர்டாகி போய் ஆஃபீஸ் வரும்போது என்ன எங்கே அலைஞ்சிட்டு வர அப்படின்னு கேட்டார். சரி ஒரு கதை வச்சுருக்கேன்டா, யாருமே கேட்க மாட்டுறாங்க, கேட்டாலும் நடிக்க மாட்டுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு. சரி என்கிட்ட சொல்லு, நான் சுப்பிரமணியபுரத்துக்கு ரிஸ்க் எடுத்தேன், உனக்கு ரிஸ்க் எடுக்கிறேன் சொல்லு அப்படின்னு. ஃபுல் கதையை சொல்லி முடித்தோடனே எல்லோரும் நியூ ஃபேஸ். நான் ப்ரொடியூசர், நீ டைரக்டர், நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஏன் நீ நடிச்சா என்ன அப்படின்னு. இல்லை இப்போ தான் சுப்பிரமணியபுரத்தில் நடிச்சிட்ருக்கேன், நம்மளை முதல்ல ஆடியன்ஸ் ஒத்துக்கிறாங்களான்னு பார்க்கணுமே அப்படின்னு. அதான் ஒத்துக்குவாங்க அப்படின்னா அப்போ சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் ஆகட்டும், என்னை நடிகை ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா நான் அவன் படத்தை நடிக்கிறேன் அப்படின்னு. சரி வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இடையில மைக்கேல் ராயப்பனை சந்தித்தேன். இது மாதிரி சசிகுமார் தான் ஹீரோவை நடிக்க போகிறாரு சார், எனக்கு அதெல்லாம் யாரும் தெரியாது, நீங்கள் சொன்ன கதை பிடிச்சிருக்கு, நீங்கள் எவ்வளோ நாள் செலவு பண்ணுங்க எடுங்க அப்படின்னு. சரி திரும்ப வெயிட் பண்ணுவோம். சுப்பிரமணியபுரம் ரிலீஸ் ஆச்சு. ஒரு 2வது நாள் 3வது நாளே தெரிஞ்சிருச்சு பெரிய வெற்றி. சுப்பிரமணியபுரத்தோட 25வது நாள் இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அதே போல் உழைப்பு, கடின உழைப்பு வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். மீண்டும் ஒரு முறை என் தம்பிக்கு நன்றி கூறி உங்களை எல்லாம் சந்தித்ததற்கு மீண்டும் ஒரு முறை இறைவனுக்கு நன்றி சொல்லி